வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, தேர்தல் முடிந்து முடிவுகளும் வெளிவந்தாயிற்று. ஆனாலும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. இந்த நிலை வரும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் இந்த எக்ஸிட் போல் கணிப்பு பண்ணிய வேலைதான். நான் முன்னமே சொன்னது போல இந்த கணிப்புகளை எல்லாம் நாம் நம்பக்கூடாது. காக்காய் உட்கார பணம்படம் விழுந்த கதைதான். அவர்கள் பிழைப்புக்கு எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் பிஜேபியை அதிகமான சீட்டுகளில் வரும் என்று சொன்னதனால் சற்று மெத்தனமாக பிஜேபி கட்சி இருந்துவிட்டது என்று நினைக்கின்றேன். ஆனாலும் ஒன்றும் பாதகம் இல்லை. இன்போது கூட ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா அசுர வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு மாணவன் 98 மார்க் வாங்குகின்றான். அந்த மாணவன் அடுத்த தேர்வில் 90 மார்க் வாங்கினால் அவன் பின்னோக்கி வருகிறான் என்று அர்த்தம். ஆனால் இன்னொரு மாணவன் 30 மார்க் வாங்குகிறான். அவன் அடுத்து வருகின்ற தேர்வுகளில் 40 வாங்கினாலே அவன் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அது மாதிரித்தான் நோட்டாவிற்கே போட்டி போடுகின்ற அளவிற்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வலுவிழந்த ஒரு கட்சி. தன் காலை ஊன்ற முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா. எல்லோருமே ஒரு கேவலமாக பார்த்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்பு. ஆனால் இன்றைய நிலையில் அது 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. தான் போட்டியிட்ட இடங்கள் 22இல் 12 இடங்களில் 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி! அசுர வளர்ச்சி இல்லையா? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா அசுர வளர்ச்சி. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் துவண்டு போய்விட வேண்டாம். உங்களுக்கு வருங்காலம் காத்திருக்கிறது. உடனேயே எதையும் சாதித்து விட முடியாது. அரசியலிலே சற்று அடிபட்டு வளர்கின்றவர் தான் ஒரு பெரிய பலமான கட்சியாக உருவாக முடியும். அந்த வகையிலே நீங்கள் நோட்டாவிற்கு கீழே இருந்தவர்கள், டெபாசிட் இழந்தவர்கள், போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் இழந்த ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கு 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. கடுமையான போட்டியை கொடுத்திருக்கிறது. கூட்டணி பலம் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. அதுதான் 5-6 கட்சி இருந்துச்சேன்னு சொல்லலாம். அதெல்லாம் கட்சியே இல்லை. அதெல்லாம் லெட்டர் பேடு கட்சி. எனக்கு ஒரு சீட்டு கொடு, என்னுடைய சமுதாயத்து வாக்குகளை எல்லாம் உங்களுக்கு போட்டுக்கிற யார் போடுவா? அப்படி அதெல்லாம் வேலைக்காகாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முயற்சியை கொஞ்சம் விரிவுபடுத்தி இருந்தால், அந்த ஈகோ பார்க்காமல் இருந்தால், அதிமுகவுடன் கூட்டணி வைத்து இருந்தால், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிஜேபி 15 சீட்டுக்கும் மேலாக கிடைத்திருக்கும். அதிமுகவுக்கு 20 சீட்டுகள் கிடைத்திருக்கும். பெரும்பான்மையான இடங்களை 2 கட்சியும் சேர்ந்திருந்தால் கிடைத்திருக்கும். இதுதான் அரசியல் கணிப்பு. ஆனால் இருவருக்குள்ளும் இருந்த கருத்து வேறுபாடுகள், ஈகோ பிரச்சனைகள், விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலை, இது எல்லாம் சேர்ந்து இருவரையும் மண்ணை கவ்வை வைத்திருக்கிறது. இதில் மிகப்பெரிய பின்னடைவு யாருக்கு என்று சொன்னால் அதிமுகவுக்கு தான். என்றால் அது ஜெயித்த கட்சி, ஆண்ட கட்சி. ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற வரை அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் உள்ள கட்சி. அதற்கென்று 2 கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சியை இன்றைக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அதை கூட பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி.
ஆகவே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு லோகசபை நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு பெரிய அளவிலான தேர்தல். காரணம் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய இடத்தை வலம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உள்ள தேர்தல். ஆகவே இந்த தேர்தலிலே 2வது இடத்திற்கு வருகின்ற கட்சி அடுத்த தேர்தலில் சட்டமன்றத்தில் முதலிடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா. ஆகவே இன்றிலிருந்தே உங்களுடைய பணிகளை விரிவுபடுத்தி விசாலப்படுத்தி தாழ்வு மனப்பான்மைகள் இல்லாமல் விட்டு கொடுக்கின்ற எண்ணத்தை வைத்து சரியான கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றால் நிச்சயம் சட்டமன்றம் உங்கள் கையில். இதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் அகில இந்திய அளவிலே பார்க்கின்ற போது பாரதிய ஜனதாவுக்கு ஏன் இவ்வளவு பின்னடைவு? ஒரு பிரதமர் 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்திருக்கின்றார். இந்த நாட்டை நல்வழிப்படுத்தியிருக்கின்றார். நாட்டில் பல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். நாட்டில் பல அரிய சட்டங்களை இயற்றியிருக்கின்றார். இந்த தேசத்தை முன்னிறுத்துவதற்காக அவர் எடுத்த நடவடிக்கைகள் ஏராளம். எல்லாம் இருந்தும் ஏன் இந்த இழுபறி? ஆக அறிவு சார்ந்த பெருமக்கள் பாரதிய ஜனதாவை விரும்புகின்றார்கள். இதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த நடுத்தர வர்க்கம் என்று ஒன்று இருக்கின்றதல்லவா, இந்த நடுத்தர வர்க்கம்தான் இவர்களை பழிவாங்கி இருக்கிறது. அடிமட்டத்தில் இருக்கின்ற அந்த 3வது சி கிரேடு மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்றும் தெரியாது, எதற்கு வாக்களிக்கிறோம் என்றும் தெரியாது. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று நினைக்கின்ற வர்க்கம் அவர்கள். ஆனால் இந்த நடுத்தர வர்க்கவாதி தான் ஒருவரை வெற்றியடைய செய்வதும் தோல்வியடைய செய்வதும் இந்த நடுத்தர வர்க்கத்தின் கையில் தான் இருக்கின்றது. ஏன் இந்த நடுத்தர வர்க்கம் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை? ஆகவே இந்த 3ஆம் அதாவது நடுத்தர வர்க்கம் ஏன் இவர்களை பழிவாங்கியது என்று சொன்னால், எல்லாம் நல்லபடியாக செய்த பாரதிய ஜனதா விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. விலைவாசி கடந்த 10 ஆண்டு காலமாக விலைவாசி ஒரு அசுர வளர்ச்சியிலே இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நடுத்தர வர்க்கவாதி இன்றைக்கு 50,000 சம்பாதித்தால் கூட அவன் குடும்பத்தை நடத்த முடியாமல் சிரமப்படுகிறார். இந்த நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருட்களின் விலை இன்றைக்கு 1 கிலோ பருப்பு 200 ரூபாயை தொட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இவர்களால் சமாளிக்க முடியும்? ஆகவேதான் நீங்கள் நாட்டை உலக தரத்திற்கு உயர்த்துவது முக்கியமல்ல, அடிப்படையான மக்களுக்கு அவர்களுக்கு போதுமான வசதியை செய்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய மனதிலே இருக்க முடியும். ஆகவே இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் பெரும்பான்மையினோர் வாக்களிக்க தயங்கி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த தேர்தல் காட்டுகிறது. பெட்ரோல் விலை உயர்வு கட்டுப்படுத்தவே முடியவில்லை, குறைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. கேஸ் உயர்வு, இவைகளெல்லாம் அடிப்படையாக இந்த நடுத்தர வர்க்கவாதியை நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் இல்லையா? உணவுப் பொருட்களுடைய விலைகள் எல்லாம் கட்டுக்குள் இல்லாமல் நிற்கின்றது. அதை கட்டுப்படுத்த அரசு ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இல்லை. இதன் விளைவாக பாரதிய ஜனதா சற்று பின்னோக்கித்தான் சென்றிருக்கிறது. ஆகவே இந்திய அளவில் பாரதிய ஜனதா பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது உண்மை. ஆனாலும் பாதகம் இல்லை. நிச்சயமாக இன்னும் 5 ஆண்டு காலம் மோடி அவர்கள்தான் ஆட்சி செய்வார்கள். ஏனென்றால் சற்று 10-20 சீட்டுகள் தான் குறைவாக இருக்கிறது. இதை சமாளிப்பது ஒன்றும் அவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது என்பது அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகின்ற கருத்து. ஆகவே பாரதிய ஜனதா மீண்டும், நீங்கள் தேசத்தை எல்லாம் உயர்த்தினீர்கள், இந்த தேசத்தை வளப்படுத்தினீர்கள், ஆனால் மக்களை வளப்படுத்துவதற்கு கொஞ்சம் யோசியுங்கள்.
நீங்கள் அப்படி யோசிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த விலைவாசிகள் எல்லாம் கட்டுக்குள் வந்துவிடும். அப்படி விலைவாசிகள் கட்டுக்குள் வருகின்ற போது பாமர மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போது உங்களை என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். இதுதான் தேர்தலின் சூட்சமம். ஆகவே வெற்றி பெற்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.